இதெல்லாம் வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்டடா பண்றாங்க. இந்த ஆனுவல் டே, உமன்ஸ் டே இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்றாங்க. இது பண்றது பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸும் நல்லா வந்து என்ஜாய் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அ ஐயய்யோ! ஃபே பேரண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க எங்களோட மிங்கிள் ஆகி. நல்லா இருக்கு. மேற்கொண்டு இந்த ஸ்கூல்ல வந்து எல்லாம் சேர்த்துனீங்கன்னா இன்ட்ரெஸ்டடா இருக்கும். எஜுகேஷன் மட்டும் இல்லாம மத்த விஷயமும் வந்து இங்க நெறைய சொல்லி தராங்க. இப்போ மார்க்கெட் டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. காய் வந்து எப்படி வாங்குறது, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய டேஸ் வர ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா தெரியுது. நல்லா இருக்கு ஸ்கூல். சூப்பரா இருக்கு. மிஸ் நல்லா ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு மோட்டிவேட்டா சொல்லி தராங்க. எல்லா ஆக்டிவிட்டியுமே சூப்பரா இருக்கு. எஜுகேஷன் மட்டும் இல்லாம, மத்த விஷயமும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த ஸ்கூலோடைய கான்செப்ட். எல்லா டேஸுமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோசியல் ஆக்டிவிட்டி எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியுது. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல்னா வீட்ல எப்படி நடந்துப்போன்றது ஸ்கூல் மூலியமாவே சொல்லி தராங்க. இப்போ மார்க்கெட் போகணும்னா, மார்க்கெட்ல என்ன வாங்குறது? அதோடைய ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் டிராயிங் ஆக்டிவிட்டி, பிள்ளைங்க வந்து யோசிக்க வைக்கிறாங்க நெறைய விஷயம். இப்போ மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் மாரி பண்றாங்க. பிராக்டிகலா சில விஷயம் வந்து சொல்லி தரதுனால, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் கேர் பண்ணி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ ஸ்லோவா இருக்க ஸ்டூடெண்ட்னா, அவங்களுக்கு ஸ்பெஷலா கேர் பண்றாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னோம்னா, அது மேற்கொண்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராத மாரி என்ன பண்ணலாம்? இப்போ திட்டினா, மிரட்டினா குழந்தைங்க பயப்படுறாங்கன்னா, நம்ம அது செய்யாதீங்க. அதுக்கு பதில் வேற ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாரி எஃபெக்ட் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாரி சொல்லி தராங்க. அதுதான் அங்க மெயினா முக்கியம். ஒரு குழந்தை ஃபாஸ்ட்டா வந்து படிக்கும். ஒரு குழந்தை ஸ்லோவா படிக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரே மாரி வந்து ஆக்டிவிட்டீஸ் இங்க குடுக்குறாங்க. அந்த திங்கிங் வந்து ஒவ்வொருத்தர் எதுல ஸ்பெஷல்ன்றது பார்த்து அவங்களுக்கு தகுந்த இதுல வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. தேங்க் யூ. என்னோட நேம் பெரியசாமி ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு 2 குழந்தைங்க ஆக்சுவலி. ஒன்று சின்னவன், ஒன்று பெரியவன் ஆக்சுவலி 2 பேருமே. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணும்போது மாண்டசரி ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் ஆக்சுவலி. அதாவது மெட்ரிக்கு சிபிஎஸ்சி இது பண்ண சொல்லியிருந்தாங்க. மாண்டசரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன விசாரிக்கும் போது மாண்டசரி ஸ்கூல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. கம்மியானதில் நல்ல ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் கேம்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் தென் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரிங் அண்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இது சரி வரல, ஆக்சுவலி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அதை மட்டும் கேர் பண்ணி அதை எடுத்து பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ அதர்வைஸ் பரவாயில்ல. அதாவது ஸ்கூல் சேர்க்கும் போது இருந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஆக்டிவிட்டிக்கும் நல்லா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலி. கம்மியான ஃபீஸில் இந்த அளவுக்கு எஜுகேஷன் ரொம்ப நல்லது தான் ஆக்சுவலி. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பெரிய ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் போகுது ஆக்சுவலி. சும்மா கிட்ஸ் ஸ்கூலுக்கே பார்த்தீங்கன்னா 50,000 1,00,000 அது மாதிரி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. இந்த இதில் வந்து டீச்சர்ஸ் மேனேஜ் பண்ணி டீச்சர்ஸ் ஃபீஸ் கொடுத்து அவங்களுக்கு கீழே இருக்கிறது ஸ்டாஃப்ஸுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கு இது கொடுத்து ஆக்சுவலி அண்ட் தென் அதெல்லாம் கரண்ட் பில் கட்டி ஆக்சுவலி. ஸோ கமர்ஷியல் இதுக்கு பில்டிங்ஸ் வாடகை இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஃபீஸ் வந்து கம்பேர் பண்ண கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபீஸுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் நல்லா தான் இருக்குது மாண்டசரிக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. இதுவே எனக்கு 5th வரலும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இங்கேயே ஜாயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதே ஸ்கூல்லே கண்டினியூஸ் ஆகினா பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நான் கேட்டுக்கிறேன் அவங்க கரஸ்பாண்டன்ட்டில். ஸோ தேங்க்யூ மேம். மேம் பாப்பா கிட்ட வந்து சாங் என்னன்னு கேட்டேங்க. சாங் தெரியாதுன்னு சொன்னாங்க. டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டெப்பு கூட ஆடலாம். நாங்கள் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். இல்லை இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தீங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலி. நான் ஸ்டேஜில் பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஸ்டெப்பு கூட வீட்டில் ஆடவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் தென் இங்கே நான் ஒன்று வச்சு அடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இத்தனை பேர் வச்சு அடக்கி மேனேஜ் பண்ணி இவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஸோ டீச்சர்ஸுக்கு தேங்க்ஸ். எல்லா டீச்சர்ஸுக்குமே ஆக்சுவலி எல்லாருக்குமே தேங்க்ஸ் மேம் ஆக்சுவலி. அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். நாங்கள் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் பாப்பா சாருக்கிட்ட தான் டியூஷன் எடுத்தா. அவள் நல்லா படித்து இன்னைக்கு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. அடிக்கடி சாரை பற்றியே தான் பேசுவாள். இப்போ எங்கள் தம்பி பையன் இங்கே தான் படிக்கிறான். அவன் நம்ம டேலண்டாக இருக்கிறான். அவன் எப்படி டான்ஸ் ஆடுவான்னு நினச்சானா நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என் பையன் பேர் கவன்ராஜ். நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்குள்ளே என் பையன் பேச மாட்டான். ரொம்ப இதாக இருப்பான், சைலண்ட்டாக இருப்பான். யார்கிட்டையும் அந்தளவுக்கு இது இல்லை. இப்போ வந்து அந்தளவுக்கு ரொம்ப டேலண்ட்டாக இருக்கான். நல்லா விளையாடுறான். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ரைட்டிங்கு, ட்ராயிங் எல்லாத்துலேயுமே நல்லா டெவலப்மெண்ட் ஆகியிருக்கான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். நாங்கள் எங்களுடைய ஃபீஸும் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஃபீஸாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. கோச்சிங்லேருந்து எல்லாமே டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு
எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் விஜயலக்ஷ்மி. என் பையன் வந்து இங்கே 3 இயர்ஸாக படிக்கிறான். நல்லா படிக்கிறான். இங்கிலீஷ் உச்சரிப்பெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரி விட வெளி கண்ட்ரியில் பேசுகிற மாதிரி நல்லா பேசுகிறான். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணது போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ஈக்குவலாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. சேனல் நீங்களும் வந்து குழந்தைங்கள நல்லா ஸ்மைல் பண்ண வச்சு நல்லா போஸ்ட் கொடுக்க சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணீங்க. ரொம்பவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. வருஷம் வருஷம் இந்த இது எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் இருப்போம் எப்பயும். ஓகே, தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷங்க. பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப ரொம்ப இங்கே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு, ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதுக்கு, உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை வந்துட்டு இங்கே இன்றைக்கி வந்துட்டு குழந்தைகளுக்காக இன்றைக்கி ஒரு நாள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேரண்ட்ஸுக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ஜவஹர் சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே வந்துட்டு ஏர்லி நீங்கள் வந்துட்டு எங்களுக்காக வீடியோ எடுத்து தரீங்க. ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப தேங்க்யூ.